மோகனபிரியா ஃப்ரம் சேலம். ஸோ என்னோட ஜேர்னி வந்து மே மந்த்லேருந்து ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு பேஸ் ஸ்ட்ராங் பண்ணாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே என்சிஆர்டி டெஸ்ட் தான் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ ஒரு புக்னா அந்த புக்ல இருந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஒரு ப்ராப்பராக வந்து என்சிஆர்டி 10th வரைக்கும் கவர் பண்ணிட்டு தென் தான் நாங்கள் ப்ரிப்பரேஷனுக்குள்ளேயே வந்தோம். ஒரு ஃபர்ஸ்ட் 2 months வந்து என்சிஆர்டி டெஸ்ட் தான் வந்து போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதாவது எல்லா இன்ஸ்டியூட்டும் மாதிரி இல்லாமல் இதில் வந்து ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கம் ப்ரிலிம்ஸ் மாதிரி வந்து அப்ரோச் இருந்துச்சு. ஸோ ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும் போது எப்படி வந்து வீக்லி வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் எப்படி எழுதலாம், அதை வந்து ரைட் பண்ணி ஒரு 10 questions கொடுத்து இந்த டைம்குள்ளே எழுதணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்ல வந்து மெயின்ஸ் எப்படின்றது ஒரு கிளாரிட்டியோட இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு அதுக்கப்புறம் போக போக டிசம்பர் நவம்பர் தாண்ட ஸோ வீக்லி வந்து ஒரு சப்ஜெக்ட் கொடுத்து அந்த சப்ஜெக்ட் வந்து ப்ராப்பராக வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க ப்ரிலிம்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து எங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ஸோ ஏதாவது டவுட்டு ஸ்ட்ராட்டஜியில் வந்து ப்ராப்ளம் இல்லை ஏதாவது வீக்காக இருக்கும் அப்படின்னா எப்பவுமே வந்து ஸ்டாஃப் வந்து அவைலபிளாக இருப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட நம்ம போய் நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன இஷ்யூன்னு சொன்னால் அவங்க வந்து நம்ம கைட் பண்ணுவாங்க. ஸோ வந்துட்டு மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி வந்து ரஷ்லாம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக போகும். இது வரைக்கும் அந்த வரைக்குமே ப்ரிலிம்ஸ் இது வரைக்கும் கொஞ்சம் முடிச்சு வச்சிருக்கோம். இப்போ டெஸ்ட் வந்து கண்டக்ட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கஷனும் போயிட்டு இருக்கு. ஸோ வந்துட்டு இந்த ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆஃப்டர் இங்கே சேலம்லேருந்து சென்னை வந்து ஒரு நியூ என்வரான்மெண்ட் கிடைச்சி டேரக்டர் சாரும் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்போ வந்து லோவாக ஃபீல் பண்ணுறோம் அப்படிங்கும் போதெல்லாம் டேரக்டர் சார் வந்து டேரெக்டாக கூப்பிட்டு என்ன பிரச்சனை என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சஜஷன் தருவார். ரஷ் பண்ணாமல் படிங்க அப்படிங்கிறத மாதிரியும் சொல்லுவார். ஸோ அதே மாதிரி எனக்கு இன்ஸ்டியூட்ல நிறைய கைடன்ஸ் கிடைச்சிருக்கு. அண்ட் தேங்க்யூ. நீங்கள் யூபிஎஸ்சி ஆர் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்களா? ஹாய், நான் வெங்கடேஷ் குமார், இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியோட டைரக்டர். நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமியில் வர்ற 2025-26க்கான யூபிஎஸ்சி அண்ட் டிஎன்பிஎஸ்சி பேட்சஸ் கமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். இந்த பேட்சோட யூனிக் ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, ஒரு பேட்சுக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம அட்மிஷன் போட போகிறோம். ஸோ தட் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் அ பர்சனல் கேர் அண்ட் அட்டென்ஷன் பை த மென்டர்ஸ். இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு நாம ஒரு ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறோம். இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட்டில் நல்ல ஸ்கோர் பண்ற மாணவர்களுக்கு அப் டு 50% ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ண போறோம். ஃபார் மோர் டீடைல்ஸ் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.